ஹலோ காய்ஸ், நான் உங்கள் இந்து. வெல்கம் டு எம்ஐ பிரைடல் ஸ்டுடியோ. நம்ம எம்ஐ பிரைடல் சேனலில் இன்றைக்கி மெஹந்தி கிளாஸ் 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபிங்கர்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். மேலே கொஞ்சம் கர்வாக வரைஞ்சிக்கோங்க, நம்ம ஃபிங்கர் மாதிரியே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் கொடுத்துடலாம், 2 லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துடலாம். 2 ஹம்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இந்த டிசைன் போட போகிறோம். இந்த டிசைன் நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். கீழே மறுபடியும் ஒரு கோடு, ஹம்ஸு, ஒரு வைன்ஸ் கொடுத்துக்கலாம். மேலே பூரா நெகட்டிவ் ஃபில்லிங். நெகட்டிவ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு நல்லா திக்காக கோன் இப்படி விடணும், போட்டு கிறுக்கக்கூடாது, நல்லா கோன் ஃபுல்லாக அப்ளை ஆகணும். அடுத்து மறுபடியும் ஒரு கோட்டு போட்டு ஒரு ஃப்ளார் போட்டுக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி ஃப்ளார் போட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஒரு லைன், ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டு கீழே வந்து நம்ம கட்டம் கட்டமாக போட போகிறோம். ஸ்லாண்டிங் டிசைன் மாதிரி போட்டுட்டு ப்ளஸ் மாதிரி இப்படி போட போகிறோம். ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். அடுத்து மறுபடியும் ஒரு லைன், ஹம்ஸு, அவ்வளோதான். அடுத்த டிசைன் கிராஸ் டு கிராஸ் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் லைனாக போட்டுக்கிட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. நடுவில் 2த்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டு அதில் டாட் வச்சுருங்க. மேலே வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு டியர் ட்ராப்பை இந்த மாதிரி நம்ம டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். கீழே வந்து ஸ்பைரல் கொடுத்து வைன்ஸ் கொடுத்துடலாம். டிசைன் ஒரு கோடு போட்டு ஒரு ஃப்ளார் வரைஞ்சிக்கலாம், 2 ஃப்ளார் இருக்க மாதிரி. மேலே வந்து 5 வைன்ஸ் இருக்க மாதிரி வைன்ஸ் வரைய போகிறோம். நம்ம 3 வைன்ஸ் தான் எப்போதும் வரைவோம், இது 5 வரைஞ்சிக்கலாம். அடுத்து கீழே அதே மாதிரி 2 ஃப்ளார் போட்டு அதே வைன்ஸை கீழே கொடுத்துக்கலாம், 5 வைன்ஸு. அடுத்த டிசைன் ஒரு ஸ்பைரல் மாதிரி 2 ஸ்பைரல் போட்டுக்கிட்டு ஒரு கர்வாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதில் வந்து பெட்டல்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து வந்து இதே மாதிரி கிராஸ் டு கிராஸ் போட்டு வைன்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிசைன் பாருங்கள். அடுத்த டிசைன் ஒரு டைமண்ட் மாதிரி போட்டு போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிங்கர்ஸ் வரைஞ்சிக்கலாம். டைமண்ட் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ஃப்ளார் இருக்க மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். மேலேயும் கீழே ஒரே மாதிரி கொடுத்துங்க. அதில் கொஞ்சம் கர்வ் லைனாக நம்ம போட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோடு போட்டு டாட் மாதிரி வச்சிடலாம். பேலன்ஸ் உள்ள இடத்துலலாம் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து ஆஃப் சர்க்கிள் இருக்க மாதிரி இந்த மாதிரி 3 லேயராக போட்டுக்கோங்க. சைட் டு சைட் போட்டுக்கோங்க. கேப்லலாம் ஒரு கோடு கோடாக போடுங்க. அந்த சர்க்கிளுக்கு நேராக டாட் வச்சுருங்க. இந்த மாதிரி 3 டாட் உள்ள மாதிரி வச்சுருங்க. அடுத்த டிசைன் மேலே 2 ஸ்பைரல் போட்டுக்கலாம். ஒரு ஹம்ஸு, கீழே லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு லைன், திக் லைன், அப்புறம் தின் லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க. டியர் ட்ராப் தான் அதில் வரைய போகிறோம். டியர் ட்ராப்பை கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இந்த கர்வ் லைன் நம்ம போடுவோம்ல, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேலன்ஸ் உள்ளலாம் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டிசைன்
நம்ம 3 பெட்டல்ஸ் போட்டு ஒரு ஃப்ளவர் போடுவோம்ல, அதை வந்து இந்த டாப்பில் போட போகிறோம். பேலன்ஸ் உள்ளதில் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். கேப்பில் கீழே ஒரு லைன் 2 ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க 2 லேயராக. அப்புறம் ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டுக்கலாம். நடுவில் நடுவில் டாட் வச்சுக்கோங்க. அடுத்த டிசைன் ஒரு லோட்டஸ் மாதிரி போட போகிறோம். கீழே ஒரு லோட்டஸ் போட்டு அந்த ஸ்பைரல் கொடுத்து ஒரு பெட்டல் கொடுத்துக்கலாம். இதான் அவுட்லைன் மாதிரி 2 லைன் கொடுத்துட்டு மேலே நம்ம ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குட்டியாக யானை தான் வரைய போகிறோம். ஒரு ஃபிங்கர் போட்டுக்கோங்க. அதில் ஒரு குட்டியாக ஒரு யானை போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சுழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் எடுத்து இந்த கால் மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் ஒரு குட்டியான வரும். இது எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் நம்ம இதை செப்பரேட்டாக தனியாக பார்க்கலாம். மேலே லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சுருங்க. பேலன்ஸ் உள்ள இடத்துலலாம் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு ஃபிங்கர் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்லாண்டிங் லைனை டபுளாக போட்டுக்கோங்க. அதில் வைன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன் கொடுத்து அதில் டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.